வந்து இந்த மாரி வந்து காவேரி தேடி வந்தத வந்து கேட்டு வந்து செமையா அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதா இப்ப நிம்மதி அடி உனக்கு. அந்த பிஞ்சு குழந்தைய இப்படி வாட்டி வதைக்கிறியே! நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. அப்படி சொல்லிட்டு செமையா திட்டிட்டு போறாங்க சாரதா. இங்க வந்து எல்லாருமே வந்து காவேரி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு காவேரி அப்படி சொல்லிட்டு போறாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு காவேரி யோசிக்கிறாங்க. முதல்ல போயிட்டு நம்ம அம்மாவ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து உடனே கிளம்புறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு விஜய் வந்து சமாதானப்படுத்தி குழந்தைய வந்து படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு கீழ வராரு. வந்தோனே வந்து விஜய் விஜய்ன்னு கூப்பிட்றாங்க. என்ன தாத்தா அப்படின்னோடனே யார் வந்திருக்கா பாரு அப்படின்றாங்க. காவேரி வந்திருக்காங்க. வாமா காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு நம்ம தாத்தா. விஜய் வந்து காவேரி பார்க்குறாரு. காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க. அப்போ தாத்தா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு காவேரி. தாத்தா அம்மு என்ன பண்ணுற தாத்தா அப்படின்னோடனே அம்மு ரூமில் இருக்காமான்னொன்னே சரிங்க தாத்தா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்றாரு விஜய். திரும்பி பார்க்குறாங்க காவேரி. உடனே வந்து நீங்கள் வந்து குழந்தைய போய் பார்க்க வேணாம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் என்கிட்ட எப்படி பேசுகிறீங்க? நான் அவளோட அப்படின்னோடனே மிஸ்ஸு அவ்வளோதானே, ஸ்கூலில் மட்டும்தானே மிஸ்ஸு, மற்றபடி உங்களுக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, நீங்கள் எதுக்கு அவளை பார்க்கணும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இப்படி பேசுகிறீங்க, என்ன தேடி தான் குழந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரதுக்காக முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்றாங்க. அதை தாங்க சொல்கிறேன் நானும், உங்களை தேடி தான் குழந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்கா. யார் காரணம்? நீங்கள் தானே காரணம். உங்கள் மேலே இருக்க அன்பு தானே காரணம். அவளுக்கு நாளுக்கு நாள் உங்கள் மேலே இருக்க அன்பு அதிகமாகிட்டே போகுது. அதனால் அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கா. இதனால் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்னங்க பண்ணுறது? எனக்கு இருக்க ஒரே ஒரு பிடிப்பு என் குழந்தை மட்டும்தான். அவள் தான் என் வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாமே அவள் தான். அவள் சுற்றி தான் என் நினைப்பு எல்லாமே. அவள் இல்லாமல் நான் இல்லை. இந்த உலகமே வந்து எனக்கு அவள் தான். அதனால் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எப்படிங்க தாங்குவேன்? நான் எப்படி இந்த உலகத்தில் இருப்பேன்? இங்கே பாருங்கள், அவள் உங்கள் மேலே அதீதமான அன்பு வச்சுருக்கா. அதனால தான் யாருக்கிட்டையும் வீட்டில் சொல்லாமல் அந்த தூரம் உங்களை பார்க்க வந்திருக்கா. நீங்கள் வேறு யாரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கா. போதுங்க, போதும். என் குழந்தை உங்களை சுற்றி சுற்றி வந்து உங்கள் அன்புக்காக ஏங்கினதெல்லாம் போதுங்க. இதுக்கப்புறம் என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். எனக்கு எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னும் போது அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னோடனே இங்கே பாருங்கள், இன்றைக்கி உங்களை பொண்ணு பார்க்க வராங்க நான் கேள்விப்பட்டேன். உண்மையிலே சொல்லப்போனால் நான் இந்த அலையன்ஸை கெடுத்து விடுவேன்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த அலையன்ஸை எக்காட்டு கூட நான் கெடுத்து விட மாட்டேன். நீங்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிங்க, எப்படி வேணாலும் வாழுங்க, அது உங்கள் இஷ்டம், உங்களோட விருப்பம், அதில் நான் தலையில்லை. ஆனால் என் பொண்ணு யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட இருக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். அதனால் என் பொண்ணை ஒன்று நான் காயப்படுத்த விரும்பலை. உங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்சோடனே என் பொண்ணு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தால் அவ்வளோ தூரம் வந்திருப்பா. இதுக்கப்புறமும் அவள் மனசை தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் அவகிட்ட இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் உங்களுக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்றாங்க. தான் வந்து விஜய் சொன்னால் கேளுப்பா, காவேரி பாவம் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கா, இப்படி பண்ணால் எப்படிப்பா, அம்மா வேணால் பார்த்துட்டு போட்டும்பா அப்படின்னோடனே வேணா தாத்தா விட்டுருங்க, நானும் நிறைய விஷயங்களில் வந்து எவ்வளோ வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டேன், இதுக்கப்புறமே என்னால் விட்டு கொடுக்க முடியாது, என் குழந்தை தான் எனக்கு முக்கியம் தாத்தா, என் குழந்தை மனசால் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உங்களை பொண்ணு பார்க்க வந்தவர் அதுக்கப்புறமா திரும்பி போனால் அதுக்கும் காரணம் நான் தான் சொல்லுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களை வந்து என் குழந்தைய பார்க்க வச்சேன்னு சொல்லுவீங்க. இவங்க சொல்லக்கூடிய ஆள் தான் தாத்தா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சார் என்ன சார் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என் குழந்தைய நல்லபடி இருக்கணும், அவள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இதுக்கப்புறம் என் குழந்தைகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், என் குழந்தைய பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மேலே ஏறி போயிடுறாரு விஜய். அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி அப்படி நின்றுட்டுருக்காங்க. உடனே வந்து அவன் கோவத்தில் இருக்காமா, அதான் அப்படி சொல்லிட்டான், நீ வந்து ரொம்ப கோச்சிக்காதம்மா அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. பரவாயில்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அங்கேருந்து மனசு கேட்காம அம்மும் யோசிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. உடனே விஜய் வந்து இங்கே மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. சாரி காவேரி, என்னால் வேறு என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. என்னால் முடியல காவேரி, நீ கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியல, அம்மா கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியல. சரி காவேரி, நீ இங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு இனிமேட்டு நான் நினைக்க வேண்டியது தான், எனக்கு வேறு வழி தெரியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு விஜய் தாங்கிக்க முடியாமல். இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டத்தோடையும் வந்து விஜய் சொன்ன வார்த்தைகளை யோசிச்சு வச்சுட்டு அப்படியே மனசு கஷ்டத்தோடையும் வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தோடனே எல்லாருமே வந்து என்னடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொன்னாங்க, ஆளே காணோம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் வர வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.